இன்னும் 4 மாசத்துல ஒட்டுமொத்த பார்வையும் தம் பக்கம் திருப்ப போறேன்றார் திரு சீமான். என்ன பண்ண போறீங்க? இந்த மாதிரி ஏதாவது புதுசா மறுபடியும் ஆடு மாடு மாதிரி வேற ஏதாவது? மண்ணுக்காக மக்களுக்காக அயராது களப்பணியாற்றுவோம். களத்தில் தொடர்ச்சியாக உழைப்போம். மக்களுடைய வாழ்வாதார உரிமைகளை பேசுவோம். தொடர்ச்சியாக பரப்புரை செய்வோம். மக்களை அரசியல்படுத்துவோம். மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவோம். அதைத்தான் செய்வோம். அதை வந்து வீரியமாக செய்வோம். திமுகவை எப்படி எதிர்க்கிறீங்களோ அதே புள்ளிக்கு இப்போ விஜய் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்களே அப்படியே. அதான் எதிரி உதிரின்னு சொல்லிட்டேன். 1 மணி நேரம் பொதுக்கூட்டத்தில் கடைசியாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் விஜய் பேசுகிறோம். நாங்கள் பேசுகிறது திராவிட கட்சிகளை திமுகவையும் அதிமுகவையும் தான். ஒரு பொருட்டே இல்லை. கிட்டத்தட்ட 200 ஏக்கர் கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டு மாநாடு பண்ணுறாங்க. பார்த்தீங்களா மதுரையில்? சரிங்க, அது என்ன என்ன இருக்கு? 30 லட்சம் பேர் கூடுவாங்கன்ற தகவல் வருது. 30 லட்சம் பேர் கூடுறதுக்கு இடம் இருக்கா முதல்ல எங்கேயாவது தமிழ்நாட்டில் சொல்லுங்கள். எண்ண முடியாது, தலையை எண்ண முடியாதுங்க. அடிச்சு விடுறது 10 லட்சம்ங்கிறது 15 லட்சம்ங்கிறது. இருந்தாலும் உங்களை விட அதிகப்படியான கூட்டம் தானே கூடுது காசு கொடுக்காம. கூட்டம் கூட்டணும்னா நாங்களாம் கூட்ட முடியும். எங்கள் நோக்கம் அது இல்லை. கூட்டுறவன் ஃபுல்லாக வந்து விஜயோட பேச்சு, கோட்பாடு, கருத்தில் செறிவு அதுக்காக கூட்டுறவன் இல்லை. விஜய்ங்கிற ஒரு முகம், ஒரு அறியப்பட்ட நடிகர். ஓட்டு போட போறாங்க விஜய்க்கு, அந்த கூட்டம் பார்ப்போம். ஓட்டு போடுவாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஓட்டுரிமை இருக்கான்னு பார்ப்போம். 18 வயசு தானே ஓட்டுரிமை இருக்கும். ஆமா, அது கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாதுல்ல. அந்த கட்சியின் அடையாளமா தான் அங்க வரவே போறாங்க. அவங்க அரசியலா தான் வர போறாங்க. பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து கமலஹாசன் வந்தப்ப எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு கமலஹாசன் எங்கே இருக்காரு? ரஜினிகாந்த் கட்சி தொடங்க போகிறேன்னு சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? ரஜினிகாந்த் தொடங்காமல் எப்படி போனார்? சரத்குமார் என்ன ஆனார்? டி ராஜேந்திரன் என்ன ஆனார்? சிவாஜி கணேசன் என்ன ஆனார்? பாஜராஜ் என்ன ஆனார்? எல்லாம் தமிழ்நாடு